الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது ஜும்ஆவுடைய நேரமாகும். நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஜும்மா பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அனாவசியமான பேச்சுக்களையும் தவிர்த்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டதோடு, அறிவும் அமலும் கொண்ட ஹிஜ்ரத் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது. அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவின் அருளால் நாம் 1448 ஹிஜ்ரி புதிய ஆண்டிற்குள் நுழைந்துள்ளோம். முஹர்ரம் மாதத்தின் வருகை என்பது வெறும் காலண்டரில் எண்ணிக்கை மாறுவதற்கான நிகழ்வு மட்டுமல்ல, மாறாக நம்மை நாம் சிந்தித்து பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு நினைவூட்டலாகும். நிச்சயமாக தக்வா என்பது அல்லாஹுவின் திருப்தியை அடைவதற்கான மிகச்சிறந்த பயண பொருளாகவும், வாழ்க்கையின் சோதனைகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் உறுதியான கேடயமாகவும் இருக்கின்றது. ஒவ்வொரு ஹிஜ்ரி ஆண்டும் மாறும்போது நாம் நம்முடைய வயது அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. ஒரு காலத்தில் வலிமையுடன் இருந்த நாம் இன்று பலவீனமடைந்து வருகின்றோம். ஆனால் இந்த மாற்றங்களுக்கு பின்னால் ஒரு நாள் நாம் அனைவரும் மறுமை உலகை நோக்கி செல்ல போகிறோம் என்பதை உணர்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நிச்சயமாக மக்களில் சிறந்தவர் நீண்ட ஆயுளை பெற்று தனது நற்செயல்களை மேலும் மேலும் அதிகரித்துக் கொள்பவராவார். இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட சூரத் அன்ஃபாலுடைய 30வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வாறாக பதிவு செய்கின்றான், وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ أَوْ يَقْتُلُوكَ أَوْ يُخْرِجُوكَ وَيَمْكُرُونَ وَيَمْكُرُ اللَّهُ وَاللَّهُ خَيْرُ الْمَاكِرِينَ. அதாவது, நபியே, நிராகரிப்பாளர்கள் உம்மை கைது செய்யவோ கொலை செய்யவோ அல்லது வெளியேற்றவோ சதி செய்ததை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக. அவர்கள் சதி செய்கின்றார்கள், அல்லாஹும் அவர்களது சதியை முறியடித்தான். நிச்சயமாக அல்லாஹுவே சதியை முறியடிப்பவர்களில் சிறந்தவனாவான் என்பதாக பதிவு செய்கின்றான். எனவே ஒவ்வொரு ஹிஜ்ரி ஆண்டும் மாறும் பொழுது, அதாவது குறிப்பாக இதிலிருந்து நாம் உணர வேண்டியது, மக்காவிலிருந்து மதினாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மேற்கொண்ட ஹிஜ்ரத் பற்றிய வரலாற்றை நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்றோம். ஆனால் அவர்கள் ஏன் தங்களுடைய சொத்துக்களையும் உறவினர்களையும் தாயகத்தையும் விட்டுவிட்டு ஹிஜ்ரத் செய்தார்கள் என்று நமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹிஜ்ரத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் எளிதான ஒரு பயணமாக இருக்கவில்லை. அது அல்லாஹுவின் கட்டளையாலும் மக்கா முஷ்ரிக்குகள் செய்த கொடுமையாலும் அடக்குமுறையாலும் ஏற்பட்ட ஒரு நிகழ்வாகும். மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான சோதனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொண்டார்கள். ஹிஜ்ரத் ஏன் இவ்வளவு முக்கியமானதாக கருதப்பட்டு இஸ்லாமிய நாட்காட்டின் தொடக்கமாக அமைந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஹிஜ்ரத் என்பது அகீதாவின் தூய்மையை பாதுகாக்கவும், மனித கண்ணியத்தை காக்கவும், தஅவாவின் தொடர்ச்சியை உறுதிப்படுத்தவும் அவசியமான ஒன்றாகும். இன்று நமக்கான ஹிஜ்ரத்தின் முக்கியத்துவம் இடம் மாற்றத்தில் அல்ல, நம் சிந்தனை, நமது உள்ளம், மேலும் நமது குணநலங்களில் ஏற்படும் மாற்றத்தில் அது இருக்கின்றது. ஹிஜ்ரத் என்பது உண்மைக்கும் பொய்யிற்கும் இடையிலான பிரிவு கோடாகும். அது மனிதனை மனித அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அல்லாஹுக்கு மட்டும் முழுமையாக அடிபணிய செய்யும் ஒரு சின்னமாகும். ஆனால் இந்த ஹிஜ்ரி மாற்றத்தை எவ்வாறு அடைந்து நாம் நிலைநிறுத்துவது, அதற்கான பதில் இரண்டு முக்கிய அம்சங்களில் பதிவாகி இருக்கின்றது. அதாவது, ஒன்று இல்ம் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய அறிவு, மற்றொன்று அமல் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய நற்செயல்களாகும். அறிவு இல்லை எனில் ஹிஜ்ரத்தின் பாதையை நம்மால் அறிய முடியாது.
அமல் இல்லையெனில் ஹிஜ்ரத் என்பது வெறும் கோஷமாகவும் கனவாகவும் மட்டுமே இருக்கும். அறிவு சரியான பாதையை காட்டும் திசை காட்டி போன்றது. அமல் பாவங்களின் பள்ளத்தாக்கில் இருந்து வெளியேற செய்யும் நடைமுறை அடியாகும். அறிவு இல்லையெனில் ஹிஜ்ரத்தின் பாதையை நம்மால் எளிதில் அறிந்து கொள்ள முடியாது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக கூறுகின்றார்கள், லா ஹிஜ்ரத பஅதல் ஃபத்ஹ் வலாக்கின் ஜிஹாதுன் வ நிய்யத்துன் வ இதஸ்துன்ஃபிர்தும் ஃபன்ஃபிரு. அதாவது மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் என்பது இல்லை, ஆனால் ஜிஹாதும் நல்ல நோக்கமும் தொடர்கின்றனர். எனவே நீங்கள் போருக்காக அழைக்கப்பட்டால் புறப்பட்டு செல்லுங்கள் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது. இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரி கட்டாயம் முடிவடைந்தாலும் ஹிஜ்ரத் கட்டாயம் முடிவடைந்தாலும் ஜிஹாதின் கடமை தேவைக்கேற்ப தொடர்கிறது என்பதாக அவர்கள் நமக்கு விளக்கம் அளிக்கின்றார்கள். அதே போல அல்-தீபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரத் என்பது சில சமயம் குஃப்ரிலிருந்து தப்பிக்கவும், சில சமயம் ஜிஹாதிற்காகவும், சில சமயம் அறிவை தேடுவதற்காகவும் அமைகிறது என்று நமக்கு விளக்கம் அளிக்கின்றார்கள். எனவே முதல் வகை ஹிஜ்ரத் முடிவடைந்து விட்டாலும் அறிவை பெறுவதற்கான ஹிஜ்ரத்தையும் ஜிஹாத் செய்வதற்கான ஹிஜ்ரத்தையும் நாம் தொடர வேண்டும். இன்றைய காலத்தில் நமக்கு சமீபமான ஜிஹாத் என்பது அறிவு ஜிஹாத் மற்றும் அமல் ஜிஹாத் ஆகும். அறிவு ஜிஹாத் நம்மை அறியாமையிலிருந்து விடுவிக்கின்றது. அமல் ஜிஹாத் நாம் கற்றதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த செலுத்துகின்றது. இந்த இரண்டையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. அறிவு ஜிஹாத் இல்லை எனில் நமது அமல்கள் தவறான பாதையில் செல்லும். அமல் ஜிஹாத் இல்லை எனில் நாம் கற்ற அறிவு மறுமையில் நமக்கு எதிராக சாட்சியாக மாறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. எனவே இன்றைய உலகில் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் அதிகரித்தாலும் நேர்மையின்மை மற்றும் ஊழல் போன்ற பிரச்சனைகள் அதிகரிப்பதை நாம் பார்த்து வருகின்றோம். இவை கல்வியறிவு இல்லாதவர்களால் மட்டுமல்ல, பலமுறை உயர்கல்வி பெற்றவர்களாலும் இது செய்யப்படுகின்றது. எனவே இதுவே அமல் ஜிஹாதின் அவசியத்தை நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே அன்பிற்கும் பிறகு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, ஒரு மனிதனுக்கு அறிவு மட்டும் போதாது, அது நற்செயல்களாகவும் அவனிடத்திலிருந்து அது வெளிப்பட வேண்டும். அமல் ஜிஹாத் என்பது நாம் அறிந்த நன்மைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் தீமைகளை விட்டு விலகுவதுமாகும். ஒரு முஸ்லிமாக அல்லாஹ்வின் கட்டளைகளையும் அவனது தூதரின் வழிகாட்டுதல்களையும் பின்பற்றி தடை செய்யப்பட்டவற்றிலிருந்து விலகுவதே அமல் ஜிஹாத் ஆகும். சமூக வாழ்வில் நமது நாவை கட்டுப்படுத்தி அவதூறு மற்றும் பொய்யை பரப்பாமல் இருப்பதும் கைகளை அநியாயத்திலிருந்து தடுத்துக் கொள்வதும் அமல் ஜிஹாத் ஆகும். முதலாளி தொழிலாளியை அடக்குமுறை செய்யாமல் இருப்பதும் தொழிலாளி தனது பொறுப்பை புறக்கணிக்காமல் இருப்பதும் இதன் ஒரு பகுதியாகும். பொதுவாக அமல் ஜிஹாத் என்பது நம்மை சிறந்தவர்களாகவும் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுபவர்களாகவும் மாறுவதற்கான ஒரு முயற்சியாகும். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு முஸ்லிம் என்பவன் அவனது நாவாலும் கையாலும் மற்ற முஸ்லிம்கள் பாதுகாப்பாக இருப்பவராவான். மேலும் முஹாஜிர் என்பவன் அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டு விலகுபவராவான். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த ஹுத்பாவிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான பாடங்கள். முதலாவது, நாம் சரியான அறிவை பெற தொடர்ந்து கற்றுக்கொண்டு அறியாமையிலிருந்து விலகும் அறிவு ஜிஹாதை மேற்கொள்ள உறுதி எடுத்துக் கொள்வோம். இரண்டாவது, நேர்மை நல்லொழுக்கம் நாவையும் கையையும் அநியாயத்திலிருந்து பாதுகாத்து அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் ஆகியவற்றின் மூலம் அமல் ஜிஹாதை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவோம். மூன்றாவது, பள்ளிவாசலை நமது வாழ்க்கையின் இதயமாக கருதி அறிவு வளர்ச்சிக்கும் ஆன்ம சுத்திகரிப்புக்கும் உம்மத்தின் ஒற்றுமைக்கும் சிறந்து விளங்கும் மையமாக அதனை நாம் மாற்றுவோம். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ் தஆலா நம்மை அறிவும் அமலும் கொண்ட ஒரு உண்மையான முஹாஜிர்களாக ஆக்குவானாக. அதனை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறந்த நோக்கத்தை அறிந்து தெரிந்து செயல்படுவதற்கான தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வமா அலைனா இல்லல் பலாக்.